ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ஹிந்தியில் பெஹ்லே அப்படிங்கிற வார்த்தையை வாக்கியங்களில் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பெஹ்லே அப்படிங்கிற வார்த்தைக்கு 2-3 அர்த்தங்கள் இருக்குது. அந்தந்த அர்த்தங்களின் அடிப்படையில் எந்தெந்த சந்தர்ப்பங்களில் இந்த வார்த்தையை எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத விரிவான விளக்கங்களோட இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோங்கிறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பெஹ்லே அதனுடைய முதல் அர்த்தம் என்னன்னா முதலில், அதாவது ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அர்த்தம் இதுக்கு உண்டு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பெஹ்லே கானா காவ், பெஹ்லே கானா காவ், இதனுடைய அர்த்தம் முதலில் சாப்பிடு அப்படின்னு அர்த்தம். முதலில் சாப்பிடு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு இதை பயன்படுத்தலாம். பெஹ்லே கானா காவ், இதை பெஹ்லே கானா காவோ அப்படின்னு சொல்லலாம். இது ஸ்போக்கன் ஃபார்மேட்ல சில பேர் காவ் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. அடுத்தது பெஹ்லே உஸ்ஸே மிலோ, பெஹ்லே உஸ்ஸே மிலோ, இதனுடைய அர்த்தம் முதலில் அவனை சந்தி, முதலில் அவனை சந்தி என்ற அர்த்தம். மிலோ அப்படின்னா சந்தின்னு அர்த்தம், உஸ்ஸேனா அவனைன்னு அர்த்தம். பெஹ்லேங்கிறது முதலில் அப்படிங்கிற அர்த்தம். பெஹ்லே காம் கரோ பாத் மே கேலோ, பெஹ்லே காம் கரோ பாத் மே கேலோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா முதல்ல வேலை செய் பிறகு விளையாடு என்ற அர்த்தம். பெஹ்லே காம் கரோ பாத் மே கேலோ என்றால் முதலில் வேலை செய் பிறகு விளையாடு என்ற அர்த்தம். பெஹ்லே சூச்சோ பீர் போலோ, பெஹ்லே சூச்சோ பீர் போலோ, முதலில் யோசி பிறகு பேசு, முதலில் யோசி பெஹ்லே சூச்சோ பிறகு பேசு, பீர் போலோ. பெஹ்லே ஆப் போலியே, இந்த வாக்கியத்தில் பெஹ்லேக்கு முதலில் என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தியிருக்கிறோம். பெஹ்லே ஆப் போலியே என்றால் முதலில் நீங்கள் சொல்லுங்கள், முதலில் நீங்கள் சொல்லுங்கள். போலி என்ன சொல்லுங்கள் அர்த்தம், ஆப்னா நீங்கள், பெஹ்லேனா முதலில் அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த வாக்கியத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இஸ்ஸே பெஹ்லே மே உஸ்ஸே நஹி தேக்கா, இஸ்ஸே பெஹ்லே அப்படின்னா இதுக்கு முன்னாடி, மே உஸ்ஸே நஹி தேக்கா அப்படின்னா மேனா நான், உஸ்ஸே நான் அவனை, நஹி தேக்கா பார்த்ததில்லை என்ற அர்த்தம். அதாவது இதுக்கு முன்னாடி நான் அவனை பார்த்ததில்லை, அதாவது பார்க்கவில்லை, பார்த்ததில்லை என்று. இஸ்ஸே பெஹ்லே மே உஸ்ஸே நஹி தேக்கா, இதுக்கு முன்னாடி நான் அவனை பார்த்ததில்லை. பெஹ்லே மேரி பாத் சுனோ, பெஹ்லே மேரி பாத் சுனோ, இங்க பெஹ்லேங்கிறது ஃபர்ஸ்ட், அதாவது முதலில் அப்படிங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தியிருக்கோம். பெஹ்லே மேரி பாத் சுனோனா முதலில் என் பேச்சை கேளு, அதாவது ஃபர்ஸ்ட் என் பேச்சை கேளுன்னு சொல்றோம் இல்லைங்களா. அதாவது பெஹ்லே கௌன் ஆயா, பெஹ்லே கௌன் ஆயா, இங்க ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற அர்த்தத்தில் பெஹ்லே பயன்படுத்தியிருக்கிறோம். முதல்ல யார் வந்தா அப்படிங்கிற அர்த்தம் இது மொத்தத்தில். கௌன் அப்படின்னா யார் என்ற அர்த்தம். பெஹ்லே கௌன் ஆயா, முதல்ல யார் வந்தா. மே பெஹ்லே யஹான் ஆயாதா, மே பெஹ்லே யஹான் ஆயாதா, நான் முன்பு இங்கு வந்திருக்கிறேன். இந்த வாக்கியத்தில் பார்த்தீங்கன்னா முன்பு அப்படிங்கிற அர்த்தத்தில், அதாவது நான் முன்னாடி இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம பேச சொல்லிக்கலாம். அதனுடைய அந்த அர்த்தத்தில் இந்த இங்கே பெஹ்லேங்கிறது பயன்படுத்தப்படுது. மே பெஹ்லே யஹான் ஆயாதா அப்படின்னா நான் முன்னாடி இங்கே வந்திருக்கேன், அதாவது ஏற்கனவே நான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற அர்த்தம். ஓ பெஹ்லே யஹான் ரக்தா தா, ஓ பெஹ்லே யஹான் ரக்தா தா, இதனுடைய அர்த்தம் அவன் முன்பு இங்கு வசித்து வந்தான் என்ற அர்த்தம். அவன் முன்பு இங்கு வசித்து வந்தான். ஓன்னா அவன், பெஹ்லேனா இங்க முன்பு,
யகான் அப்படின்னா இங்கு வசித்து வந்தான்ங்கிறது ரக்தாத்தா. हम पहले दिल्ली में थे. हम पहले दिल्ली में थे. நாங்கள் முன்பு டெல்லியில் இருந்தோம். நாங்கள் முன்பு டெல்லியில் இருந்தோம். நாங்கள்ங்கிறது हम पहले முன்பு, दिल्ली में தேனா தில்லியில் இருந்தோம். दिल्ली में அப்படின்னா தில்லியில், அதாவது டில்லியில் இருந்தோம் என்ற அர்த்தம். தேனா. उस समय पहले सब अच्छा था. उस समय पहलेன்னா அதுக்கு முன்னாடின்னு அர்த்தம். सब अच्छा था எல்லாம் நல்லா இருந்தது என்று அர்த்தம். उस समय पहले सब अच्छा था அதற்கு முன்னாடி எல்லாம் நன்றாக இருந்தது. पहले में यहान काम करता था. पहले में यहान काम करता था அப்படின்னா முன்னாடி நான் இங்கே வேலை பார்த்தேன் என்ற அர்த்தம். பெகலைன்னா முன்னாடி, மே அப்படின்னா நான், யகான் இங்கு, காம் கர்தா அப்படின்னா கர்தா தா, காம் கர்தா தா அப்படின்னா வேலை செய்தேன் என்று அர்த்தம். பெகலே மே யகான் காம் கர்தா தா என்றால் முன்பு நான் இங்கு வேலை செய்தேன். முன்பு நான் இங்கு வேலை செய்தேன். स्कूल जाने से पहले नाश्ता करो. स्कूल जाने से पहले, स्कूल जाने से पहले ना ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி, நாஸ்தான்னா காலை உணவு, கரோ அப்படின்னா செய். அதாவது ஸ்கூல் ஜானே சே பகலே நாஸ்தா கரோ அப்படின்னா ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி காலை உணவு சாப்பிடு. பள்ளிக்கு செல்லும் முன் காலை உணவு சாப்பிடு. உஸ்ஸே பெஹ்லே தும் கஹான் தே. உஸ்ஸே பெஹ்லே அப்படின்னா அதுக்கு முன்னாடி, உஸ்ஸே பெஹ்லேனா அதுக்கு முன்னாடி. தும் கஹான் தே, தும்னா நீ, கஹான் தே எங்க இருந்த, அதுக்கு முன்னாடி நீ எங்க இருந்தாய், அதுதான் இதனுடைய அர்த்தம். உஸ்ஸே பெஹ்லே தும் கஹான் தே, அதற்கு முன் நீ எங்கிருந்தாய். பெஹ்லே கியா ஹுவா தா, இங்க முன்னாடிங்கிற அர்த்தத்துல பயன்படுத்திருக்கிறோம். அதாவது முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இது. பெஹ்லே கியா ஹுவா தா அப்படின்னா முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல தெரியுற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன்றது உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.